ஒரு போராளிதாங்களே. ஏங்க ஒன்று வச்சுக்க, உங்களுக்கு ஐயாவோட வரலாறு சொல்லுவாங்க. நேற்று கூட சொன்னார், நான் வரும்பா எங்கள் சேலத்துலேருந்து திண்டிவனத்தில் ஹாஸ்பிட்டலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு, யாரும் பிஎல்லாம் கிடையாது, அவரே தனியாக சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் வருவாராம், எங்கள் திருவள்ளூர் பஸ்ஸில் வருவாராம். வரும்பொழுது நம்ம உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நின்றுட்டு தான் வருவாராம். அந்த கண்டக்டர் இவரை பார்த்துட்டு ஏதாச்சும், ஐயா இந்த உளுந்தூர்பேட்டை இல்லை நான் அவர் இறங்குறாருன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் இவர் சூட்கேஸ் வாங்கி வச்சிருவாராம். யார்? இந்த பஸ் கண்டக்டர் வாங்கி ரெகுலராக யாரோ ஒருத்தர் தெரியுதுல்ல, ஐயா தெரியுதில்ல, வச்சிருவாங்களாம். அந்த சீட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டே வருவாராம், நின்றுட்டே தூங்க வரான். இதை கம்பியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டே தூங்கிட்டு வருவாராம். உளுந்தூர்பேட்டையில் இறங்கிட்டாங்கன்னா அங்கே உட்காந்து சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஆர்கே ஹோட்டலுக்கு வருவார். ஆட்டோவில் சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கே எங்கள் அண்ணா ஆட்டோ சின்ன தமிழ் வச்சுருக்காரு. அவர் திருவள்ளூர், நம்ம திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான், நம்ம ஓரியன்டல். அங்கேருந்து ஆட்டோவில் ஆர்கே ஹோட்டலுக்கு வருவார். சின்ன ரூம் தான், சின்ன ஹோட்டல் தான். அப்போ சின்ன பொண்ணு சொல்லிட்டு அண்ணா இருந்தார், எங்கள் தலைவர் இருந்தார். அப்புறமா அவர் காலையில் போய் பார்த்துட்டு எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே அது பண்ணி தனித்தனியாக ஒரு ஒருத்தராக பார்த்து உருவாக்குனது தான் அந்த இயக்கம்.